Vanakkam and welcome back to Engineer Drawing Solution. We are training in CAD and Software Training Institute in Karaikudi. Today topic உள்ள போறதுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்கள பார்க்கறத விட்டுட்டு ஜெயிக்கிறவங்களா நாம் மாறணும். சரிங்களா? இதுக்கான டீடைல் வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு நம்ம டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இமேஜ் எப்படி இந்த பால் வால் ட்ரா பண்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இதை தேடியில நம்ம ட்ரா பண்ண போறோம். சரிங்களா? இப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த ஷேப் ஓகேங்களா, ஃப்ரண்ட் வியூலயும் எடுத்துக்கலாம், ரைட் வியூலயும் எடுத்துக்கலாம், எந்த வியூல வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா பாலிகன் ஷேப்ல இருக்கும். நம்பர் ஆஃப் சைடு வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 சைடு இருக்கு. அப்ப இது பாலிகன்ல நான் வரைய போறேன். அப்ப என்ன பண்ண போறேன்னா கமாண்ட் பார்ல POL பாலிகனுக்கு வந்து POL கொடுத்து என்டர். என்டர் தி நம்பர் ஆஃப் சைடுன்னு கேட்கும். என்டர் தி நம்பர் ஆஃப் சைடு கேட்கல 8 கொடுக்குறேன். 8 கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் ஆஃப் பாலிகன் கேட்கும். அப்ப கிளிக் ஆன் ஸ்கிரீன். ஸ்கிரீன்ல வச்சு கிளிக் பண்றேன். கிளிக் பண்றேன்னா அதுல என்டர் ஆன் ஆப்ஷன் கேட்கும். அதுல பாத்தீங்கன்னா இன்ஸ்கிரிபிள் சர்க்கிள்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். வந்துருச்சுங்களா? இப்ப இதுவா ஆர்த்தோவா ஆன் பண்ணிக்கிறேன். ஆர்த்தோவா ஆன் பண்ணிட்டு நான் வைக்கிறேன். சரிங்களா? இப்ப உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டு இந்த சைடு வச்சாச்சு. சரிங்களா? இப்ப இங்க கிளிக் பண்ணிட்டேன். இப்ப இதுவை நம்ம டிராப் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்ப நான் இது வந்து உள்ள ஒரு சர்க்கிள் வரைய போறேன். இந்த பத்தில த்ரெட் போட்டிருக்காங்களா, அந்த சர்க்கிள் வரைய போறேன். அதுக்கு வந்து சி கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் கேட்கும். இங்க வச்சு கிளிக் பண்ணி எவ்வளவுக்கு வேணுமோ சரிங்களா, ஒரு 20 அந்த ரேஞ்சில் வரும். அப்ப நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 26 இல்லை 25 கொடுக்குறேன். 25 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு வியூவை மாத்துறேன். இந்த ஃப்ரண்ட் ஒரு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு சவுத் வெஸ்ட்ல வைக்கிறேன். இப்ப இருக்கு. அப்ப சவுத் ஈஸ்ட்ல வைக்கிறேன் இந்த டைரக்ஷன். சரிங்களா? இப்ப கரெக்டா வருதா? இப்ப இதை நான் எக்ஸ்ட்ரூடு பண்ண போறேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரூடு பாத்தீங்கன்னா 3D டூல்ஸ்ல எக்ஸ்ட்ரூட்னு இருக்கும். அப்ப நம்ம டைரக்டாவே கொடுத்துக்கலாம். EXT கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். செலக்ட் ஆப்ஜெக்ட் வைக்கல, ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு என்டர். நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் எவ்வளவு ஹைட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்க. இப்ப ரியலிஸ்டிக்ல இந்த பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஐசெமெட்ரி பக்கத்துல 2D ஒயர் ஃப்ரேம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரியலிஸ்டிக்னு இருக்கும். ரியலிஸ்டிக்கை கிளிக் பண்ணிக்க. இப்ப இந்த மாதிரி வந்துடும். இப்ப உள்ள வந்து ஹோல் இல்லை, ஆனா ஆப்ஜெக்ட் இருக்கு. அப்ப இதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் கமாண்ட் ஓகேங்களா? இந்த பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ட் கமாண்ட் இருக்கும். இதுக்கு வந்து ஷார்ட்கட் SU கொடுத்து என்டர். சப்ட்ராக்ட் கொடுத்தோம். செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்கல, லார்ஜ் பெரிய சைஸ் ஓகேவா, பெரிய சைஸ் டிராயிங்கே கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். செலக்ட் ஆல் மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு என்டர். வந்துருச்சுங்களா? இதை ரொட்டேட் பண்ணி பாருங்க. இந்த ஷேப்ல கிரியேட் ஆயிடுச்சா? சரிங்களா? இப்ப கரெக்டா கிரியேட் பண்ணி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த சர்க்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிருப்பான். இந்த சர்க்கிள் எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு கரெக்டா வியூல வச்சுக்கலாம். அதே ஃப்ரண்ட்லயும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட்ல வச்சுட்டு 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்கலாம். 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுட்டு சர்க்கிள் வரைய போறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா சர்க்கிள் சி கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் கேட்கும். இங்க கிளிக் பண்ணி எவ்வளவுக்கு வேணுமோ சரிங்களா, எவ்வளவு ஹைட் வேணுமோ கொடுக்குறேன். கொடுத்துட்டு வியூவை மாத்துறேன். இப்ப வந்து சவுத் ஈஸ்ட்ல வைக்கிறேன். சவுத் ஈஸ்ட்ல வச்சுட்டு இது அந்த சைடு மூவ் பண்றேன். மூவ் கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும். என்டர் செலக்ட் பண்ணிட்டு இந்த சென்டரை பிடிச்சி இதோட சென்டர்ல வைக்கிறேன். வச்சாச்சுங்களா? இப்ப ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். EXT கொடுத்து என்டர். எவ்வளவுக்கு வேணுமோ இதை கிளிக் பண்ணிட்டு என்டர். எவ்வளவுக்கு டிஸ்டன்ஸ் வேணுமோ அப்ப லைட்டா உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிருக்கான். அப்ப எவ்வளவு வேணுமோ அதை கொடுத்துட்டு ரியலிஸ்டிக்ல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா? இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்ப அதை விட கொஞ்சம் பெருசா இருக்க மறுபடியும் ஃப்ரண்ட்ல வச்சுக்கேன். ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இப்ப ஏதோ 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்கேன். 2D ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு அதோட கொஞ்சம் பெருசா சி கொடுத்து என்டர். இந்த சென்டர் பாயிண்ட் சென்டரை கிளிக் பண்ணிட்டு அதோட கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பெருசா வரைஞ்சிட்டு வியூவை மாத்துறேன். சவுத் ஈஸ்ட்ல வைக்கிறேன். அப்ப இங்க வந்துருச்சா? இங்க வந்துடும். இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து இதை நான் மூவ் பண்ண போறேன். எந்த இடத்துலனா இந்த சைடு பின்னாடி பேக் சைடு மூவ் கொடுத்து என்டர். இதை கிளிக் பண்ணிட்டு என்டர். இதை கிளிக் பண்ணிட்டு இதோட சென்டர் சரிங்களா, இந்த சென்டர்ல கொண்டாந்து வைக்கிறேன். இப்ப ரொட்டேட் பண்ணி பாருங்க. கரெக்டா இருக்கா? இப்ப இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். ரியலிஸ்டிக்ல வச்சுக்கேன். இந்த இருக்கு பாத்தீங்களா? இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்றதுக்கு EXT கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர். எவ்வளவுக்கு வேணுமோ சரிங்களா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அது கொடுத்துட்டு இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைக்கிறேன். கொடுத்துட்டு வச்சுட்டேன். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசா தெரியுது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இதை விட கொஞ்சம் பெருசா தெரியும். அப்ப அந்த சர்க்கிள் வரையணும். அப்ப மறுபடியும் என்ன பண்றீங்கன்னா இதை நம்ம டைரக்டா வச்சு போடலாம். இப்ப சவுத் வெஸ்ட்ல வச்சுங்க, இல்லைன்னா நார்த் ஈஸ்ட்ல வச்சுங்க. நார்த் ஈஸ்ட்ல வச்சுட்டேன். 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல வச்சு சிலிண்டர் வரையலாம். பாக்ஸ் சூப்பர்ல சிலிண்டர் இருக்கும். சிலிண்டரை கிளிக் பண்ணிட்டு இங்க வச்சு நான் சென்டர் கொடுக்குறேன்.
இங்க கிளிக் பண்ணிட்டு எவ்வளவுக்கு வேணுமோ அதோட கொஞ்சம் பெருசா வச்சுட்டு இந்த வரது பார்த்தீங்கன்னா வெளியில இழுத்துக்கலாம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ வெளியில இழுத்துட்டு இங்க வச்சுட்டேன். இப்ப ரியலிஸ்டிக்ல வச்சு பார்த்தோம்னா சரிங்களா? இப்ப வந்துருச்சா? அப்ப ரொம்ப பெருசா இருக்குன்னா இதை பிடிச்சி இழுத்துக்கலாம். சரிங்களா? அந்த இருக்கு பார்த்தீங்களா? இதை பிடிச்சி எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளவுக்கு நம்ம கம்மி பண்ணி இழுத்துக்கலாம். இங்க வச்சுட்டேன். சரிங்களா? இப்ப இப்படி இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா இதே மாதிரி தானே இந்த சைடு இருக்கு. அப்ப நம்ம மிரர் பண்ணிக்கலாம். அதுக்கு மிரர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம மிரர் பண்ணிக்கலாம், கரெக்டா இருக்கும். அப்ப என்ன பண்றீங்கன்னா ஃப்ரண்ட் வியூல வச்சுக்க, இல்ல ரைட் வியூல வச்சுக்க. ரைட் தான் கரெக்டா இருக்கும். ரைட்ல வச்சுட்டு இப்ப நான் அதை மிரர் பண்ண போறேன். 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்கேன். 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு லைன் வரைஞ்சுக்கேன். ஏன்னா இது சென்டர். இங்க இருந்து ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். லைன் வரைஞ்சிட்டு என்டர். இதுல பாத்தீங்கன்னா லைன் சென்டர் வந்துடும். இப்ப MI கொடுத்து என்டர். இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு என்டர். இந்த பாயிண்டையும் இதுக்கு நேர இந்த பாயிண்டையும் கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்ப பாத்தீங்கன்னா ரியலிஸ்டிக்ல வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு மிரர் ஆயிரும். சரிங்களா? புரிஞ்சா? இப்ப நம்ம இதை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஹோல் போடணும். ஓகேங்களா? இப்ப இதை ஹோல் போட்டு அதுக்குள்ள த்ரெட் போடணும். த்ரெட் போடுறதுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கரெக்டா சவுத் ஈஸ்ட்ல வச்சுக்கேன். சவுத் ஈஸ்ட்ல தான் முன்னாடி வச்சிருந்தோம். சரிங்களா? சவுத் ஈஸ்ட்ல வச்சுட்டு இப்ப இது 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்கேன். 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுட்டு இதுல த்ரெட் போட போறேன். 25 கொடுத்தோமா? அப்ப இந்த த்ரெட் போடுறதுக்கு எலிக்ஸ் கமாண்ட். இப்ப கமாண்ட் பார்ல போயிட்டு HELIX கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் கேட்கும். அப்ப இங்க வச்சு கிளிக் பண்ணிட்டு தான் பாத்தீங்களா? சென்டர் பாயிண்ட் வைக்கல, இப்படி வச்சு கொண்டு விட்டு வரேன். அப்ப என்னாச்சு? இந்த டைரக்ஷன்ல வருதா? அப்ப நம்மளுக்கு ரைட் டைரக்ஷன்ல போகணும், ஆனால் லெஃப்ட் டைரக்ஷன்ல வருது. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரொட்டேட் பண்றதுக்கு வந்து ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா வேற வியூல வச்சு பாருங்க. சவுத் வெஸ்ட்ல வைங்க. இப்படி இருக்கு. அப்ப இந்த சைடு வைக்கிறேன். எலிக்ஸ் HELIX கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் கேட்கும். சென்டர் பாயிண்ட் கீழ இந்த பாயிண்ட கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோம்னா இந்த சைடு அதே மாதிரி தான் வருது. அப்ப என்ன பண்றீங்கன்னா ரொட்டேட்டே பண்ணிக்கும். சவுத் ஈஸ்ட்ல வைக்கிறேன். HELIX கொடுத்து என்டர். ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் கேட்கிறேன். இங்க பாயிண்ட கிளிக் பண்ணிட்டு நான் வருது பாத்தீங்களா? இப்ப இதுல பேஸ் ரேடியஸ் இருக்கா? பேஸ் ரேடியஸ் கேட்கல, 25 கொடுக்குறேன். ஏன்னா இன்னர் வந்து 25 தான் கொடுத்தோம். என்டர். அதே மாதிரி டாப் ரேடியஸ் இருக்கும். அதே 25 கொடுத்துட்டு என்டர். அடுத்து இந்த வருது பாத்தீங்களா? ஹெலிக்ஸ் வந்துடும். அப்ப ஸ்பெசிஃபை ஹெலிக்ஸ் ஹைட்னு கேட்கும். ஆர் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல டேர்ன்ஸ் நான் கிளிக் பண்றேன். டேர்ன்ஸ்னா ஒவ்வொரு சுத்தி வர்ற டேர்ன்ஸ் கிளிக் பண்ணோன்னா என்டர் தி நம்பர் ஆஃப் செக்மெண்ட் கேட்கும். ஓகேங்களா? அப்ப நம்பர் ஆஃப் செக்மெண்ட் கேட்கல, ஒரு 8 கொடுக்குறேன். 8 கொடுத்து என்டர் வந்துருச்சு. பாத்தீங்களா? எவ்வளவு டேர்ன்ஸ் வேணுமோ அப்ப நான் உள்ள வந்து இழுக்கிறேன். இழுக்கவில்லை, எவ்வளவு தூரம் வேணுமோ இங்க வச்சுட்டேன். இப்ப ரியலிஸ்டிக்ல வச்சு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கா? அப்ப த்ரெட் இந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் இழுத்துக்குவோம். த்ரெட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கு பாத்தீங்களா? இதை கொஞ்சம் லைட்டா இழுத்துக்கிறேன். இழுத்து இந்த இடத்துல வைக்கிறேன். இப்ப இதுல 2D ஒயர் ஃப்ரேம்ல இருந்து ரியலிஸ்டிக்ல வச்சு பார்த்தா இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதை நான் கட் பண்ண போறேன். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா த்ரெட். அப்ப ரவுண்ட் ஷேப்லயும் வரையலாம், ட்ரையாங்கிள் ஷேப்லயும் வரையலாம். அப்ப என்ன பண்றேன்னா ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிளை வரைஞ்சிட்டு இதுவே 2D ஒயர் ஃப்ரேம்ல வைக்கிறேன். இப்படி வச்சாச்சு. இப்ப இதுல ஸ்வீப் கமாண்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா? இங்க வந்து டைப் பண்றேன். SW கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். ஸ்வீப். அப்ப இது சர்க்கிளை கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து செலக்ட் ஸ்வீப் பாத்னு கேட்கும். அப்ப இந்த ஹெலிக்ஸை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணணும் பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு? அப்ளை ஆகல. ஏன்னா இந்த சர்க்கிள் வந்து இது மேல பட்டுச்சுன்னா இந்த பக்கத்துல இதுவே கோயின்சிடன்ட் ஆகும். அப்ப இடிக்கும். அப்ப இதை விட கொஞ்சம் சின்னதா வரைஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப கொஞ்சம் சின்னதா வரைஞ்சிட்டேன். இப்ப என்ன பண்ண போறோம்னா SW கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு என்டர். அடுத்து செலக்ட் பாத்னு கேட்கல, இதை கிளிக் பண்றேன். வந்துருச்சுங்களா? இப்ப ரியலிஸ்டிக்ல வச்சு பாத்தீங்கன்னா இப்ப தெரியும். இப்ப இதை கிரியேட் பண்ணியாச்சு. அப்ப இது வந்து எனக்கு இன்னர் த்ரெட் வேணும்னா இதை கட் பண்ண போறேன். அதுக்கு வந்து சப்ட்ராக்ட் SU கொடுத்து என்டர். சரிங்களா? இதுல செலக்ட் பண்ணிட்டு என்டர். இதுல செலக்ட் பண்ணிட்டு SU கொடுத்து என்டர். பெரிய சைஸை கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து ஸ்மால் சைஸை கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்ப பாத்தீங்கன்னா கட் ஆயிரும். தெரியுங்களா? கட் ஆயிரும் தெரியுதா? அப்ப இப்ப த்ரெட் போட்டாச்சு. சரிங்களா? இப்ப அவுட்டர் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இன்னருக்குள்ள போறோம். இந்த மேல வந்து ஒரு பால் மாதிரி வருதா? இப்ப இது நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்றேன்னா கரெக்டா வியூல வச்சுக்கிறேன். சவுத் ஈஸ்ட்ல கரெக்டா வச்சுட்டு சரிங்களா? இப்ப இதுல வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சு எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன் இந்த இடத்துல. அப்ப என்ன பண்ண போறேன்னா டாப்ல வச்சுக்கிறேன். 2D ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு சரிங்களா? இப்ப டாப்ல வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் வரைஞ்சுக்கலாம். இந்த சென்டர்ல இருந்து டாப்ல வச்சுக்கிறேன். டாப்ல வச்சுட்டு இப்படி இருக்கு. இதுல ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இந்த இடத்துல சர்க்கிள் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? இங்க இருந்து ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இங்க இருந்து எவ்வளவு சர்க்கிள் வேணுமோ சரிங்களா? ஒரு 20 கொடுத்துக்கிறேன். 20 கொடுத்து என்டர். ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
சரிங்களா? அப்ப எங்க இருக்கு? சென்டரா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். சரிங்களா? அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். EXT கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர். எவ்வளவு ஹைட் வேணுமோ இங்க வச்சுக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்கோ, கரெக்டா இருக்கணும். கரெக்டாங்களா? வந்துருச்சுங்களா? இப்ப இது மேல நம்ம டிராப் பண்ணியாச்சு. ஆனா ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹாலோவா இருக்காது. சரிங்களா? அப்ப வந்து ஹாலோவா நம்ம ஃபைனலா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இது வரைஞ்சிட்டேன், இந்த இடத்துல உள்ளது. இப்ப இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த பால் மாதிரி வருதா? இந்த பால் மாதிரி வரையறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட் வியூல வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் வியூல வச்சுட்டு இல்ல ரைட் வியூல வச்சுட்டு ரிவால்வ் பண்ணலாம். இப்ப இந்த இடத்துல வச்சுட்டு 2D ஒயர் ஃப்ரேம் வைக்கிறேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா இங்க இருந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிட்டேன். வரைஞ்சிட்டு என்டர். ஒரு ஆர்க் மாதிரி வரையறேன். இங்க இருந்து ஒரு ஆர்க், இங்க ஒரு ஆர்க். இதுல உள்ள நம்ம இழுத்துக்கலாம். இப்படி இருக்கு. சரிங்களா? இப்ப இது வந்ததுக்கு அப்புறம் இதை உள்ள கட் பண்ணணும். சரிங்களா? உள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்ப இன்சர்ட் பண்றதுக்கு இது கரெக்டா வருமா? அப்ப இதுக்கு என்ன மெத்தட்னா ஸ்பியர் நீங்க கிரியேட் பண்ணிக்க. இந்த பத்தி 3D டூல்ஸ்ல ஸ்பியர் இருக்கும். இந்த ஸ்பியரை கிளிக் பண்ணிட்டு இங்க கொண்டாந்து வைக்கிறேன். எவ்வளவு வேணுமோ ஸ்பியர். சரிங்களா? இவ்வளவு லென்த் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ரியலிஸ்டிக்ல இப்ப பார்த்தோம்னா அந்த வந்துருச்சுங்களா? பால் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சா? உள்ள நம்ம பால் மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்கு? மேல வந்து இந்த லாக் மாதிரி இருக்கும். இது எப்படி வரையறேன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி அதுல பிளாட்டா வரும். இந்த இடத்துல பிளாட்டா கொண்டுட்டு வர போறோம். பிளாட்டா கொண்டுட்டு வர்றதுக்கு இங்க வந்து ஒரு ஆங்கிள் மாதிரி கிரியேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்னா இப்போ ரைட்ல வச்சுக்க. ரைட்ல வச்சுட்டு ரைட் பிளேன்ல வச்சுட்டு இதுவே 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்க. 2D ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு இங்க வந்து ஒரு வெர்டிகலா நான் வரைய போறேன். இங்க இருந்து ஒரு லைன் மாதிரி லைனை வரைஞ்சிட்டு இங்க இருந்து கொண்டாந்து இங்க வச்சுட்டேன். இப்ப இதை ரீஜன் பண்றேன். REG கொடுத்து என்கிட்ட ஒன்னா சேர்க்கறேன். ரீஜன் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இதை ரொட்டேட் பண்ண போறேன். REB கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் ரிவால்வ் பண்றேன். 360 டிகிரி கொடுத்துட்டு என்டர். இதுவே ரியலிஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இப்ப இதுவை மூவ் பண்ணி இந்த இடத்துல வைக்கணும். மூவ் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறதுக்கு 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்கேன். மூவ் கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர். இந்த சென்டரை பிடிச்சி இதோட சென்டர்ல வச்சுட்டேன். இப்போ ரியலிஸ்ட்ல வச்சு பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இதை மேல கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சா? ஏன்னா இந்த நட்டு போடுறது. சரிங்களா? அடுத்து இந்த லாக் நான் வரைய போறேன். லாக் வரையறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்டில் வச்சும் கொண்டு போகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டாப்ல வச்சு வரையலாம். இப்போ நான் டாப்ல வைக்கிறேன். டாப்ல வச்சுட்டு இந்த ஷேப்ல இருக்கும். இப்போ இந்த ஷேப்ல இருக்கையில 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்கேன். 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுட்டு ஒரு சர்க்கிள் வரையறேன். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வரைஞ்சுக்க. சரிங்களா? இங்க இருந்து இது வரையும் ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஒரு சர்க்கிள் வரையறேன். இங்க இருந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. சரிங்களா? இப்ப சர்க்கிள் எப்படி வரும்னா அதை விட கொஞ்சம் பெருசா அதை விட கொஞ்சம் பெருசா வரைஞ்சிட்டேன். இப்ப இதுல லைன் வரைகிறேன். மேல இருந்து எள்ளு கொடுத்து என்டர். இந்த சைட்ல இருந்து ஒரு லைன் எவ்வளவு வேணுமோ அந்த லைனை வரைஞ்சிட்டு என்டர். அதை அப்படியே காப்பி பண்றேன். இந்த சைடு இந்த பாயிண்டை பிடிச்சி இந்த பாயிண்ட்ல வச்சுட்டேன். வச்சதுக்கு அப்புறம் என்டர். இப்போ இங்க இருந்து ஒரு லைன் வரைகிறேன். இங்க இருந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். சரிங்களா? இப்போ லைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் இதை வெளியில மூவ் பண்ணிக்கிறேன். இது இது இந்த லைனு இதெல்லாம் வெளியில மூவ் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ டாப்ல வச்சு பாருங்க. இப்போ டாப்ல வச்சதுக்கு அப்புறம் இதை ட்ரிம் பண்ணணும். TR கொடுத்து டபுள் என்டர். இது நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? இப்போ டபுள் என்டர் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து உள்ள ஹோல் போடணும். சரி, அந்த ஹோல் தான் உள்ள போய் இன்சர்ட் ஆகும். அப்போ C கொடுத்து என்டர். இங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரு சர்க்கிள் மாதிரி ஹோல் வரைஞ்சிட்டேன். இப்போ இதை ரீஜன் பண்றேன். REG கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர். இப்போ 2 ரீஜன் கிரியேட்டர்னு வந்துச்சு. இப்போ நான் இதை மூவ் பண்ணி அந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா? இதை மூவ் பண்ணி இந்த சென்டர்ல வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் ரியலிஸ்டில் வச்சு பார்த்தோம்னா இப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ இதுவை நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். EXT கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் என்டர். எவ்வளோ ஹைட் வேணுமோ. சரிங்களா? வந்துருச்சுங்களா? ஹைட் வேணுமோ அவ்வளோ வச்சாச்சு. இப்போ இது என்ன பண்ண போறோம்னா அடுத்து ஃப்ரண்ட்ல வச்சுட்டு இல்லை ரைட்ல வச்சுட்டு இது வந்து இந்த ஆங்கிள் மாதிரி இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹேண்டில் பார்த்தீங்களா? இந்த ஹேண்டில் மாதிரி கொண்டுட்டு வரணும். இப்போ என்ன பண்றேன்னா இங்க இருந்து 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுக்கிறேன். 2D ஒயர் ஃப்ரேம்ல வச்சுட்டு இப்போ எள்ளு கொடுத்து என்டர். இதுக்கு நேரம். சரிங்களா? ஒட்டக்கூடாது, அலைன்மெண்ட் மாறிடும். இதுக்கு நேரம் லைன் வரைஞ்சிட்டேன். சரிங்களா? அடுத்து இன்க்ளைண்டா வரையணும். அப்போ இங்க இருந்து ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இங்க இருந்து மேல ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை டெலீட் பண்றேன். இதுவே டெலீட் பண்ணிடுறேன். இந்த லைனை அப்படியே காப்பி பண்றேன். இங்க வச்சுட்டேன். இந்த லைனை அப்படியே காப்பி பண்றேன்.
இங்கே வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து ஒரு லைன் வரைகிறேன் ஹேண்டிலுக்கு. சரிங்களா, எவ்வளோ வேணுமோ இங்கே கொண்டு கொடுத்துட்டு என்டர். அதே மாதிரி இங்கேருந்து இதுக்கு நேராக கொடுத்துட்டு என்டர் என்டர். சரிங்களா, இப்போ இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ ரொட்டேட் பண்ணி பாருங்க, இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். REG கொடுத்து என்டர் ரீஜன் பண்ணிட்டேன். இதுவே செலக்ட் பண்ணிட்டு என்டர். இப்போ ரீஜன் ஆயிடுச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுவும் மூவ் பண்ணி வைக்கிறோம். கரெக்டாக இந்த பார்ட்டில் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ரோடு கொடுக்குறேன். EXT கொடுத்து என்டர். செலக்ட் ஆப்ஜெக்ட் இருக்க இதில் வச்சு கிளிக் பண்ணிக்க. இப்போ ரியலிஸ்டிக்கில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்துருச்சுங்களா, ஹேண்டில் வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். அப்போ இதில் லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். உள்ள கவர் மாதிரி இருக்கா, அந்த கவரையும் நம்ம ட்ராப் பண்ணணும். அப்போ கவர் போடுறது எப்படின்னா இந்த பிளேனில் வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த பிளேனில் வச்சுட்டு ஆஃப்செட் எட்ஜு. சரிங்களா, ஆஃப்செட் எட்ஜுன்னு இருக்கும். இந்த எட்ஜை கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ இதாக இருக்கா இங்கே வச்சுட்டேன். வச்சுட்டு என்டர். இதை கொஞ்சம் உள்ள மூவ் பண்ணிக்கிறேன். உள்ள மூவ் பண்ணிட்டு எவ்வளோ லென்த்தில் வேணுமோ அந்த இதுக்கு மூவ் பண்ணியாச்சு. பண்ணிட்டு EXT எக்ஸ்ட்ரூட் இதை கிளிக் பண்ணிட்டு என்டர். இதை வருதுங்களா, எவ்வளோ வேணுமோ இங்கே வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இப்படி வந்துருச்சுங்களா. இப்போ ஒரு ஹேண்டில் மாதிரி வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரவுண்ட் ஷேப்பில் வருதா. அப்போ என்ன பண்ணலாம்னா பில்லட் எட்ஜ் கொடுத்துக்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் பில்லட் எட்ஜை கிளிக் பண்ணிட்டு எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு என்டர். இந்த எட்ஜை கிளிக் பண்ணுறேன். இந்த வருது பார்த்தீங்கன்னா அப்போ 10 கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 20 கொடுக்குறேன். அப்போ 20 அதிகமாக இருக்கும், ஏன்னா அந்த சைடு வேற அடிக்கணும். அப்போ 20னா ஒரு 15 கொடுத்துக்கலாம். ஒரு 15 கொடுத்து என்டர். அதே மாதிரி இந்த எட்ஜையும் கிளிக் பண்ணிட்டு என்டர் என்டர் வந்துருச்சுங்களா, அவ்வளோதான். இப்போ இதை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த எட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா பில்லட் அடிச்சுக்கலாம். பில்லட் எட்ஜ் கொடுத்துட்டு ரேடியஸ் வந்து ஒரு 5 கொடுக்குறேன். இந்த எட்ஜை கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா, அப்போ கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 8 கொடுத்துக்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜையும் கிளிக் பண்ணிக்கலாம். என்டர். சரிங்களா, என்டர் டபுள் என்டர். இப்போ கிரியேட் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இந்த மாதிரி மோஸ்ட்லி முடிச்சாச்சு. அடுத்து என்ன இருக்குன்னா உள்ள வந்து கட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோவாக இருக்கு, கட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து 2D ஒயர் ஃப்ரேமில் வச்சுக்கேன். 2D ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு இங்கேருந்து ஒரு சிலிண்டர் வரைகிறேன். சிலிண்டரை கிரியேட் பண்ணிட்டு எவ்வளோ வேணுமோ இந்த சைடு. ஓகேங்களா, இப்போ வியூவை கரெக்டாக வச்சுக்கணும். சவுத்து வெஸ்ட்டில் வச்சுக்கலாம். சவுத் வெஸ்ட்டில் வச்சுட்டு இப்போ சிலிண்டர் வரைகிறேன். இங்கேருந்து கொண்டுட்டு வரேன். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சர்க்கிளே வரைஞ்சிக்கேன். சரிங்களா, இப்போ ஃப்ரண்டில் வச்சுட்டு இல்லை பேக் சைடு வச்சுக்கேன். பேக் சைடில் இங்கேருந்து ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இந்த அளவுக்கு வரைஞ்சிட்டு இப்போ சவுத்து ஈஸ்டில் வச்சுக்கேன். அப்போ எங்கே சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் நல்லா கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இருக்கு. சரி, நான் இதை வெளியில் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு இது ரியலிஸ்டில் வச்சு பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இப்போ இதில் EXT கொடுத்து என்டர். இதை கிளிக் பண்ணிட்டு என்டர். எவ்வளோக்கு வேணுமோ கொடுத்துட்டு சப்ட்ராக்ட் கொடுக்க போகிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் உள்ள வந்து ஹோல் எதுவுமே இருக்காது, இல்லை ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கும். அப்போ இதை சப்ட்ராக்ட் கொடுக்க போகிறேன். சப்ட்ராக்ட் SU கொடுத்து என்டர். பெரிய சைஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கேன். இது இந்த ஆப்ஜெக்ட் ஓகேங்களா, எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு பெரிய ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிட்டு என்டர். ஸ்மால் சைஸை கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கட் ஆயிரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது கட் ஆகலை. அப்போ அதுக்கு என்னன்னா அந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட்ல மறுபடியும் கிளிக் பண்ணிக்கேன். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அது வந்து கிளிக் பண்ணனா SU கொடுத்து என்டர். இந்த சைஸையும் கிளிக் பண்ணிக்கணும், பெருசையும். இது இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு என்டர். அடுத்து இதை கிளிக் பண்ணிட்டு என்டர். இப்போ பாருங்க கட் ஆயிடுச்சா, அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் மெத்தட். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ட்ராப் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா, இதுதான் தேர்டிக்கான மெத்தட். அதுக்கப்புறம் நட்டு வைக்கலாம். ஆல்ரெடி நான் இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா நட்டு எப்படி ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அந்த நட்டை எப்படி ட்ராப் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து நம்ம ட்ராப் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் கலர் மாற்றணும்னா மாற்றிக்கலாம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுஸை கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஆரஞ்சு கலராக கிளிக் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும், அவ்வளோதான். இல்லை இது வந்து வேற கலரில் உங்களுக்கு பிளாக் கலர்லேயே இதில் வேணுமா சில்வர் கலரில் வேணுமா இதை கிளிக் பண்ணிட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு எஸ்கேப். சரிங்களா, கிரியேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இதுதான் மெத்தட். இப்படி தான் AutoCADல இந்த பால் வால்வை நம்ம ட்ரா பண்ணணும். சரிங்களா, இதுதான் மெத்தட். சரிங்களா, ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காம நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.